சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 11/11/2025 செவ்வாய்க்கிழமை, ஐப்பசி மாதம் 25ஆம் நாள், சப்தமி திதி இன்று இரவு 11:08 வரை, பூசம் நட்சத்திரம் இன்று மாலை 6:18 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல அறிமுகங்கள் மற்றும் திருப்பு முனையான சம்பவங்கள், பண வரவிற்கு உகந்த நல்ல சில விஷயங்கள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற குரு சந்திரன் இணைவு ஏற்பட நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். 4ஆம் இடத்துடைய சுபத்தன்மைகள், சுகத்தன்மைகள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்குறது, ஏசி ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த அலமாரி வாங்கணும், அந்த அலமாரி வாங்கணும், கட்டில் வாங்கணும், பீரோ வாங்கணும், பெண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி கொடுக்கணும், இந்த மாதிரியாக மிக முக்கியமான தேவைகள் வீட்டுக்கு இருக்குது இல்லையா. மனைவி ரொம்ப நாளாக கேட்டாங்க, கணவருக்கு கூட ஒன்று ஆசை இருக்குது. இந்த மாதிரியாக குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவிற்கு, பொருளை வாங்கினோம்னா காசு பணம் வேணுமே, அதற்கு காசு பணம் வரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 4ஆம் வீடு இன்றைக்கு மிகுந்த சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் அம்மா வழி சொந்தங்கள் கிட்ட கூட இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு நெருக்கம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. சித்தி, பெரியம்மா போன்ற உறவுகள்கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த கசப்புகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் அவர்களும் அம்மாவோட கூட பிறந்தவங்க தானே, அவங்கள கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும். ஒருவேளை அவங்க சொல்கிறது, நம்ம சொல்கிறது, அவங்க சொல்கிறதுன்ற ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அதை தீர்த்து கொள்ளலாம் என்கின்ற 4ஆம் பாவகத்தின் நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய சுப நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதிலும் குறிப்பாக புதனுடைய துறைகள்னு சொல்லப்படக்கூடிய இந்த கணக்கு, வழக்கு, அக்கௌண்ட்டு, ஒரு CA மாதிரியான படிப்புகள் படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யக்கூடியவர்கள், அதாவது சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ரெண்டும் சம்பந்தப்பட்ட கணிதம் சார்ந்த துறை, கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் இதுவரைக்கும் இருக்கவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. படிக்கிறதுக்கோ, வேலை செய்கிறதுக்கோ, தொழில் பண்ணுறதுக்கோ நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தம்பி தங்கைகள் உறவுகள் கூட இன்றைக்கு அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய, அவங்க பேரில் இருந்து வந்த மன வருத்தங்கள் விலகக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு ஒரு மனோதைரியம் இன்னைக்கு பிறக்கும். இதை இப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் செய்யணும், இந்த மாதிரிலாம் நம்ம இப்படி இருந்தால் நல்லா இருக்காது, ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், எவ்வளோ நாள் தான் விட்டு கொடுத்துக்கிட்டே போகிறது, நம்ம இப்படி பண்ணுறதுனால தான் இவங்க நம்மளை பற்றி எளப்பமாக நினைக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு மனோதைரியம் அல்லது மன மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு 50 வயது கடந்த ரிஷபராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர், குழந்தைகளின் பேரில் இருந்து வந்து வருத்தங்கள் விலகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம், அருமையான பணவரவுகள் வரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் ஒரு அமைதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. பேசி பிழைப்பவர்கள்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குருவின் தொழிலில் இருக்கிறவங்க, நிதித்துறை, நீதித்துறை, கல்வித்துறை, இது சம்மந்தப்பட்ட 3 பேருக்குமே இந்த 2 நாள், இன்றைக்கும் நாளைக்கும் அட்டகாசமான நாளாக இருக்கும். கல்வித்துறைன்னு சொன்னால் ஸ்கூல் நடத்துகிறவங்க, வாத்தியாராக இருக்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு பெரிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். பேங்க்கு சம்மந்தப்பட்ட வேலையில் மேனேஜராக கூட இல்லைங்க, கீழ்நிலையில் இருக்கிறேன், ஒரு கேஷியராக இருக்கிறேன், எழுத்தராக இருக்கிறேன், இவங்க எல்லாருக்குமே இப்போது அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு பதவி உயர்வு, ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஜுடிஷியல்னு சொல்லப்படக்கூடிய நீதித்துறையில் நீதி அரசர்களாக இருக்கக்கூடியவர்கள், வழக்குரைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் என்ன குறைகள் உங்களுக்கு இருந்ததோ, நீதித்துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாமானியனாக இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு கூட இதுவரைக்குமே டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன குறைகள் இருந்ததோ அந்த குறைகள் தீரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே பணப்புழக்கம் கொஞ்சம் கையில் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுபத்தன்மையோடு ராசியிலே இருக்கக்கூடிய தைரிய முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்கும்.
இதில் தப்பு பண்ணிவிடுவோமோ அதில் தப்பு பண்ணிவிடுவோமோ, கடந்த காலத்தில் வந்த சோதனைகள் திரும்ப வந்துடுமோன்ற ஒரு மாதிரியான கலந்த அலர்ட்டு தன்மைன்னு சொல்லுவோம்ல, எச்சரிக்கை உணர்வோடு இருக்கும்ல, அதுகள் எல்லாம் இன்றைக்கி அப்படியே தள்ளி வச்சுட்டு எதை செஞ்சாலும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு தைரிய எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். உடம்பு நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், பாக்கெட்டும் கொஞ்சம் ஃபுல்லாகவே இருக்கும், நல்லாவே இருக்கும். பாக்கெட்டில் மத்தியானத்துக்கு பிறகு ஏதாவது காசு வரக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. ராசிநாதன் சுபத்தன்மை அடைந்திருந்து ராசி வலுவாக இருந்தாலே அவர்களுக்கு நல்ல விதமான அமைப்புகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. இன்றைக்கே காசு வரலைன்னா கூட காசு வர்றதற்கு ஏதுவான சில வழிமுறைகள் திறந்து விடப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் நல்லாவே இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் எந்த வித தப்பான ஒரு முடிவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துட மாட்டீங்க. ஆக எதிலும் ஒரு முதலீடு செய்வதற்கு, எதுலேயும் யாரையும் ஒரு விஷயத்தில் நம்புறதுக்கு, இந்த விஷயத்தை செய்யலாமான்ற ஊசலாட்ட மனப்பான்மை இருந்ததெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தெளிவான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சுபத்தன்மை வாய்ந்த குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற அற்புதமான நாள் இன்னைக்கு. ஏற்கனவே தூர இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள், வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று பிழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, இங்கே சென்னையிலே இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டு முழுக்க ஏதாவது ஒரு வகையில் நம்ம இது பண்ண முடியாது, தூர இடங்களுக்கு போய்த்தான் பிழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்கள் என்று சொல்லப்படக்கூடிய பஸ்ஸில் இருக்கக்கூடியவங்க, ட்ரெயினில் இருக்கக்கூடியவங்க, ரயில்வே துறையில் இருக்கக்கூடியவங்க, போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். அதே போலவே கார், பைக்கு, டாக்ஸி, ஆட்டோ போன்ற ஓட்டுநர்கள் எல்லாருக்குமே இந்த நாள் ஒரு நிறைவான நாளாக இருக்கும். முக்கியமாக ஒரே ஒரு 2 வீலரை மட்டும் வச்சுக்கிட்டு டெலிவரி செய்யக்கூடிய, யாரையும் சார்ந்து இல்லாமல் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் எல்லாருக்குமே குறைவற்ற தனம், நிறைவான நல்ல தனவரவுகள், பணவரவுகள் கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. 11ஆம் பாவகத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற அற்புதமான நாள் இன்றைக்கு. நீங்கள் தேர்ந்தெடுக்கிற பாதை இன்னைக்கு மிகச்சரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல என்ன முடிவு எடுக்கணும், லட்சியம் எது, இதை இப்படி பண்ணணுமா, அதை இப்படி பண்ணணுமான்றதில் ஒரு தெளிவான தீர்மானங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பணவரவுகள் நல்லா இருக்கும். பணம் தானங்க ரொம்ப பிரதானம். ஒரு செய்கிற தொழிலில் லாபம் இருந்தாலே எல்லா விதமான பிரச்சனைகளும் தீருது இல்லையா? வீட்டிலேயே பிரச்சனை இருக்குது, நம்மளால் எல்லாத்தையும் தீர்க்க முடியாது. ஒரு மனைவிக்கோ கணவனுக்கோ பொருளாதார பற்றாக்குறையை நம்மளால் தீர்க்க முடியும். ஆனால் ஒரு உடல்நல குறைவு வந்துருச்சுன்னா அதை டாக்டர் தான் தீர்க்க முடியும். அதுக்கு நம்ம பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நமக்குள்ளே தீர்க்க முடியக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையும், பொருள் வரவு உள்பட அத்தனையும் நீங்கள் சரியாக பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. போட்டியில் வெற்றிகள் கிடைக்கும், எதிலும் ஒரு தெளிவுகள் இருக்கும். அதை விட மேலாக அண்ணன் அக்கால் உறவுகள் போன்றவைகள் இன்றைக்கு நல்லா இருக்கும். குடும்பத்தில் பெரியவங்க உங்களை மதித்து உங்கள் கருத்துக்களை கேட்கறது, நீங்களும் பெரியவங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கறதுன்ட்டு எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் 11ஆம் இடத்தில் குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கின்ற நாளான இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இன்றைக்கு வலுவான 2 கிரகங்கள் இருக்கக்கூடிய, ஜீவனாதிபதி ஜீவனத்திலே வலுத்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. விவசாய பெருமக்களுக்கு ஒரு வழி தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மழை பெஞ்சும் கெடுத்தது, பெய்யாமலும் கெடுத்ததுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. உழுபவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நிலைமைகளில் இருந்து இன்றைக்கு அப்படிலாம் இல்லைங்க, ஓரளவிற்கு எனக்கு நல்ல விதமாக விவசாயம் கை கொடுக்கிறது என்கின்ற விதமாக விவசாய பெருமக்கள் அனைவருக்குமே, இங்கே துளாராசியில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே இந்த வருடமும் அடுத்த வருடமும் கை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த வாரமோ அல்லது அடுத்த வாரமோ பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கும். 10ஆம் இடம் சுபத்துவமாக இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் எல்லா நிலைமைகள்லையும் அங்கிருந்து முன்ன இருந்த இடத்திலிருந்து உயர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். 10,000 ரூபா வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 12,000 ரூபா 5,000 ரூபா கிடைக்கக்கூடிய தன்மை. அதைவிட மேலாக வாங்குபவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருந்து அதிலும் ஒரு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மைகள் என வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு.
கனவு காணக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த கனவுகள் நனவாகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். இப்படிப்பட்ட மனைவி வேணும், இப்படிப்பட்ட கணவர் வேணும், அல்லது இப்படிப்பட்ட வீடு வேணும், இப்படிப்பட்ட வாகனம் வேணும், இந்த மாதிரியான லட்சியத்தோடு தான் நான் இப்படி இந்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காகத்தான் என்னுடைய முயற்சிகள்லாம் இருக்குன்ற மாதிரியான ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் கீழ் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உங்களுடைய கனவுகள் அப்படியே மெய்ப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு அப்பா வழி சொந்தங்களால் இது வரைக்கும் இருந்து வந்த தகராறுகள், கருத்து வேற்றுமைகள் எல்லாம் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிலும் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். குழந்தை பாக்கியத்திற்கான அடிப்படை விஷயங்கள், கல்யாணமாகியும் இது வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாளை சொல்லலாம். மருத்துவம் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். பெரியவர்கள் எல்லாருக்குமே ஆன்மீக திருப்பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் தான தர்மம், நன்கொடைகள் கொடுக்கறதுல இன்னைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. பரவாயில்ல, அவர் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகிறேன் என்கின்ற மாதிரியாக செலவுகளை செய்தாலும் கூட உருப்படியான நல்ல மன திருப்தி இருக்கக்கூடிய செலவுகளை செய்யக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் 8ல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு. ஆனாலும் அவர் குருவோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் இருப்பதால் கெடுதல்கள் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். சந்திரன் எப்போது சுபத்தன்மையோடு இருக்கிறாரோ அப்போதெல்லாம் சந்திராஷ்டம நாளில் கெட்ட பலன்கள் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் ஒன்று, மனசு மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஊசலாட்டம்னு சொல்கிறோம்ல, இவர் நல்லவரா அவர் நல்லவரா, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இவருக்கு காசு கொடுக்கலாமா வேண்டாமா, இவற்றை போய் கேட்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரியான ஆமாவா இல்லையா என்கின்ற இரட்டை நிலைமைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக அமையும். அதனால் ஒரு தெளிவே இருக்காது. இன்னைக்கு ஒரு இதை செய்கிறதா அதை செய்கிறதான்றதில் தலையை போட்டு பிச்சுக்குவீங்க. ஆக ஒரு முடிவெடுக்க தேவையில்லாத நாளாக இந்த நாள் அமையும். பெரியவர்களுக்கு ஞாபக மருதி இதாக இருக்கும். அதனால் ஞாபக மருதி, செல்ஃபோனை வச்சுக்கிறது அல்லது வேறு ஏதாவது ஒன்று, மூக்கு கண்ணாடியை கூட மறந்துட்டு தேடக்கூடிய நாள்ன்றதுனால கைப்பொருள் பத்திரமாக வைத்திருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஃபேக்ட் நியூஸ் எல்லாம் நம்பாதீங்க. இந்த ஒரு மாதிரியான ஏமாற்றுகின்ற தகவல்கள், வாட்ஸ்அப்பில் வரக்கூடியது, அது வரக்கூடியது, இது வரக்கூடியது, தூண்டில் போட்டு செய்யக்கூடிய பணத்தை ஏமாற்றுகின்ற வேலைகள் சந்திராஷ்டம நாளில் நடக்கும் என்பதால் பண விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகராசிக்காரர்களுக்கு சப்தம ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடம் இன்றைக்கு வலிமையாக இருக்கிறது. மிகச்சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பார்ட்னர் கூட இன்றைக்கு பெரிய அளவில் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, சுமூகமான உறவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. பார்ட்னர்னால் யார்? லைஃப் பார்ட்னரும் அவர் தான், பிஸ்னஸ் பார்ட்னரும் ஒருத்தர் தான். நட்புகளே பார்ட்னராகத்தான் இருக்கக்கூடியது. காதல் உறவுகளும் பார்ட்னர்ஷிப்பை நம்பி இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்கன்னா அவங்க 2 பேரும் எதிர்காலத்தில் லைஃப் பார்ட்னராக ஆக போகிறவங்க தானே. இந்த மாதிரியாக எதிர் உறவுகள் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இளைய பருவத்தினருக்கும் நடுத்தர பருவத்தினருக்கும் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆணுக்கு பெண்ணால் தொல்லை, பெண்ணுக்கு ஆணால் தொல்லைன்னு கடந்த 3-4 வருஷமாக மேலதிகாரி பெண்ணாக இருந்ததுனால பெரிய பிரச்சனையாகி போச்சு. பக்கத்து சீட்டில் லேடி இருந்து அவங்கக்கிட்ட நம்ம ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, அந்த மாதிரியான விஷயங்களில் இமேஜ் கொஞ்சம் கீழே இறங்கி போச்சு. ஆண்களால் எனக்கு பெரிய டார்ச்சரு. வீட்டிலையும் வேலை செய்கிறேன், ஆஃபீஸ்லேயும் ஒரு ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு நான் படுறேன். என் தலையிலேயே எல்லா வேலையும் கொடுத்து எனக்கு மிளகா அரைக்கிறார் என் தலையிலன்ற மாதிரியாக ஆணால் துன்பப்பட்ட மகர ராசிக்கார சகோதரிகள், பெண்ணால் ஒரு நிலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியான அவமானத்தை சந்தித்த மகர ராசிக்கார ஆண்கள் எல்லாருக்குமே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டு கடனால் வந்த தொல்லைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கடன் அடைக்கிற அளவுக்கு வருமானம் வரும்ன்ற நம்பிக்கை உள்ள நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கும்பராசிக்காரருடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுவும் அவிட்டம், சதயம், புரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களும் போன வருஷம் கூட இருந்த ஒரு மாதிரியான மன அழுத்தத்தில் இப்போது இல்லை. காலம்தான் உண்மையிலே எத்தகைய ஒரு அமைப்பையும் மாற்றக்கூடிய வலிமை உள்ளது என்பதை கும்பராசிக்காரர்களே நிரூபிப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு இல்லையா? இனிமேல் கடன் தொல்லைகள் பெரிய அளவில் அப்படியே ஒன்றும் பெரிய அளவில் இதாக இருக்காது. கொஞ்சம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் கொஞ்சம் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடனை வாங்கினா கூட கட்ட முடியுன்ற நம்பிக்கை இருக்கும். இஎம்ஐ ஒரு 3 மாதம் 4 மாதம் கட்ட முடியல, வாடகையே 2 மாதமாக கொடுக்க முடியல, எங்கெங்க இஎம்ஐ கட்டுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மாசமான இதுதான் வருமானம்ன்ற ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய அமைப்போலும் இன்னையிலிருந்து கும்பராசிக்காரர்களுக்கு அப்படியே ஆரம்பிக்கிறது. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற பொருட்கள் தயாரிப்பவர்கள், உற்பத்தியாளர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள். சர்க்கரை, உப்பு, வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரியான வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வருமானம் அதிகமாக வரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு.
மீனராசிக்காரர்களுக்கு புத்திர பாவகத்தில் இன்றைக்கு குருச்சந்திர யோகம் ஏற்பட்டு தகப்பன் மகள், மகன் மகள் இந்த மாதிரியான உறவுகள்லாம் பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். அம்மா பேச்ச அந்த குழந்தை கேட்க மாட்டேங்குது, அப்பா பேச்ச அந்த குழந்தை கேட்க மாட்டேங்குதுன்னு சொன்னவங்க எல்லாமே பரவாயில்ல, என் பிள்ளைய போல உண்டுமான்ற மாதிரியாக ஒரு சிறிய மாற்றம் பெரிய அளவில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக +2 படிக்கிற 10th படிக்கிற குழந்தைகள் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே, கிளாஸும் ஆன்லைனில் தான் வருது, மெசேஜும் ஆன்லைனில் தான் வருது, இதை வேறு விதமான ஒரு கேம்ஸ் ஆடுறது அது இதெல்லாம் எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு இன்றைக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் சந்தோஷம் வரக்கூடிய செய்திகள், பிள்ளைகளிட்ட மனமாற்றங்களை வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு அதிர்ஷ்டமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. ராசிநாதன் உச்சமாக இருக்கின்றதுனாலையும் பஞ்சமஸ்தானாதிபதி வலுவாக இருக்கிறதுனாலையும் நம்மளும் ஒரு அதிர்ஷ்டக்காரங்க தான், ஏதாவது ஒரு வகையில் நம்ம முயற்சி பண்ணோம்னா அது சரியாக தான் நடக்கும் என்கின்ற மாதிரியாக மனதில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிந்தனைகளே இன்றைக்கு பெரிய அளவில் சீர்பட இருக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. சின்னதாக நீங்கள் எப்போவுமே யோசிக்க மாட்டீங்க, பெருசாக தான் யோசிப்பீங்க. அந்த பெருசாக யோசிக்கிறத எப்படி நிறைவேற்றி கொள்வது என்பதற்கான வழிகளை தேடக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய சன் லைஃப் தொலைக்காட்சி நேர ஒருத்தர் கேட்டு இருக்கக்கூடிய அற்புதமான கேள்வி, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கேள்வி என்னன்னா, குறிப்பிட்ட சில நட்சத்திரம் ராசியில் பிறந்தவங்க மற்றவங்களை ஏற்றி விடக்கூடிய ஏனியாக தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே கீழே தான் இருப்பாங்க. மற்றவங்களை ஏற்றி விட்டு அழகு பார்த்துட்டு அவங்க சராசரி நிலைமையிலே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களேயா, இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நிச்சயமாக உண்மை இல்லைங்க. எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அவர் இப்படித்தான் இருப்பார், எந்த ஒரு ராசியில் பிறந்தாலும் அவர் இப்படித்தான். உதாரணமாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏழையாக இருப்பார்கள், கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரே ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு ஏழையவும் பார்க்க முடியும், மிகப்பெரிய கோடீஸ்வரரையும் பார்க்க முடியும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எல்லாமே அறிவாளிகளாக இருப்பார்கள்னு பார்த்தா தனுசு ராசியில் படிக்காதவராக, அதே நேரத்தில் அறிவுத்திறன் சற்று ரொம்ப குறைஞ்ச ஒருத்தரையும் காட்ட முடியும், அறிவு அதிகமாக இருக்கின்ற மிகப்பெரிய புத்திசாலியும் காட்ட முடியும். ஆக இந்த நட்சத்திரம் ராசியில் எதுவுமே கிடையாதுங்க. இந்த நட்சத்திரத்தை வச்சு ராசியை வச்சு பலன் சொல்லுகின்ற முறைகள் எல்லாம் சற்று பொதுவான முறை. நம்ம சொல்கிற ராசி பலன் மாதிரி இப்போ ராசி பலன்லேயே ஒரு தனுசு ராசிக்காரங்க இருக்கிறாங்கன்னு வைங்க. தனுசு ராசிக்காரர்கள் 60-70 கோடி பேர் இருப்பாங்க. இந்த 60-70 கோடி பேரில் 5 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் 80 வயது வரைக்கும் வயது அமைப்பின் அடிப்படையிலேயே ரொம்ப பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி பலன்கள் நடக்குமானா சர்வ நிச்சயமாக நடக்காது. இதை போலத்தான் நீங்கள் கேட்டிருக்கிறது, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர், ஒரு ராசியில் பிறந்தவர் மற்றவங்களை மட்டும் ஏற்றி விட்டுட்டு இவர் மட்டும் அப்படியே கீழே இருந்துருவார்னு சொன்னால் இது ஜோதிடத்தை மேலோட்டமாக அறிந்தவர்கள், ஜோதிடத்தினுடைய அடி ஆழம் ஒரு நுட்பமான சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாதவங்க தான் இந்த நட்சத்திரத்தில் பலன் இருக்கிறது, இந்த ராசி இப்படித்தான் நடக்கும் என்பது போன்ற தீர்க்கமான அமைப்புகளை சொல்றவங்க கண்டிப்பா கிடையாதுங்க. நட்சத்திரங்கள் என்பது வெறும் அடையாள புள்ளிகள் தானே தவிர, இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்கிறது என்பதை காட்டுகின்ற அடையாள புள்ளிகள் தானே தவிர, இந்த நட்சத்திரத்தில் பிறப்பதால் இவர் இப்படி இருப்பார் என்பது நிச்சயமாக பொருத்தமற்ற உண்மை. அதே நேரத்தில் நட்சத்திரத்திலையும் இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல வருகிறார்களே, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இப்போது இருக்கிறதே. மூல நட்சத்திரத்தில் பிறந்தா இப்படி இருப்பான், ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரத்தில், இதெல்லாம் ஜோதிடம் கடந்த ஒரு 50-60 வருடங்களாக சற்று திசை மாறி போனதன் விளைவாக வரக்கூடிய ஒன்றுங்க. காலங்காலமாக இருக்கக்கூடிய சில சாஸ்திரங்களில் இந்த மாதிரியான சில நேரங்களில் மட்டும் ஏதாவது தொய்வுகள் ஏற்படக்கூடியது உண்மைதான். அது காலப்போக்கில் கண்டிப்பாக எது உண்மை என்பது இப்போது சமூக ஊடகங்களுடைய அமைப்பு பெருசாக வரக்கூடிய காலத்தில் எல்லாருக்குமே எல்லாம் பொதுவாகிவிட்ட ஜோதிடம் எல்லாரும் படிக்கலாம் தெரிஞ்சுக்கிற காலத்தில் படிப்படியாக சில முன்னேற்றங்கள் மாற்றங்கள் வந்தே தீரும். ஆக ஒருவர் பிறருக்கு ஏணியாக இருப்பது என்பது ஒட்டுமொத்த ஜாதக அமைப்பு தான். பிறருக்கு ஏணியாக இருக்கிறார்னா அவர் இரக்கமுள்ளவராக இருப்பார். ஒரு நிலையில் ஹெல்பிங் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஹெல்பிங் டெண்டன்சின்னு சொல்லுவோம், உதவும் மனப்பான்மையோடு இருப்பார். சில பேரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு அடித்தாலும் அவர் உதவி செய்து கொண்டே இருப்பார். எத்தனை ஏமாந்தாலும் அடுத்தவருக்காது. ஒருத்தட்ட ஏமாந்துட்டார், சில பேர் மன்னிக்கும் குணம் உள்ளவங்களாகவே இருப்பாங்க. இதெல்லாம் லக்னம் லக்னாதிபதி சார்ந்த, லக்னத்தோடு சுபத்தன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, தசாபக்திகள் சார்ந்த விஷயங்கள். ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால மட்டும் ஒருத்தர் நல்லவராக இருக்கிறதில்ல, அந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால மட்டும் அவர் கெட்டவராக இருக்கிறதில்ல. லக்னத்திற்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாபத்துவ தன்மைகள், மிக முக்கியமாக தசாபக்தி அமைப்புகள் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், ஒட்டுமொத்த 12 அமைப்புகள். உண்மையை சொல்லப்போனால்
ஒரு மனிதர் என்பவர் இந்த மூளை தான் மனிதனை இயக்குதுன்னா கூட எல்லா அவயங்களும் எல்லா அங்கங்களும் அந்த மூளைக்கு கட்டுப்பட்டு மற்ற விஷயங்களை செஞ்சாத்தானங்க மனுஷனாக இருக்க முடியும். அதை போலவே நட்சத்திரம் ராசியில் மட்டும் அந்த குணம் தெரியாது, மற்ற விஷயங்களையும் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு நட்சத்திரங்களை தாண்டி சில விஷயங்கள் இருப்பது என்பதை புரிந்து கொண்டு தான் அதன்படி, அதாவது இந்த இடத்துல இவர் இரக்க குணமாக இருப்பார், அதனால் இவர் இப்படி மற்றவர்களை ஏற்றிவிடக்கூடிய ஏணியாக இருப்பார் என்பதை அனுமானிக்க முடியுமே தவிர பொதுவான பலன்களை நட்சத்திர ராசியில் மட்டும் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.